Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை மொச்சை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை மொச்சை, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு, இன்றைக்கி குக்கரில் தான் ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடுற மாதிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கரை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும். நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். நல்லா நம்ம வணக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா எண்ணெயிலே நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா நம்ம குழைவாக வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா நம்ம எண்ணெயிலே வணக்கிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்தும் நல்லா நம்ம மஞ்சள்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயிலே வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்க்கும் போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா க்ரீன் கலரில் இருக்குன்னு. நம்ம உரித்து வச்சுருக்க எல்லா பச்சை மொச்சையும் சேர்த்து நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா நம்ம வெங்காயம், தக்காளி கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மொச்சை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. கரண்டி வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.